Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டான ரவை கேசரி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம கல்யாண வீடுகள்ல அதுக்கு அப்புறமா ரெஸ்டாரன்ட்லலாம் சாப்பிடுற ரவை கேசரி ஒரு தனி சுவையில இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா வாயில வச்சது அப்படியே கரஞ்சு உள்ள போயிடும். ஆனா நம்ம வீட்ல செய்யற ரவை கேசரி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சோ அது ஏன் அப்படினு சொல்லி நிறைய பேர் குழம்பி இருப்போம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்மளும் வந்து வீட்டிலையே செய்யலாம். நல்லா உதிரியாக அந்த ரவையெல்லாம் வந்து தனித்தனியாக வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு நல்ல ஜூஸியான நெய் கமகமக்க ரவை கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அளவுகள் மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 4 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்துட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக தூக்கி வச்சிடலாம். ரவையை வறுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா வேறு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, கொஞ்சம் போல் திராட்சை, உலர் திராட்சை இருக்குல்ல, கிஸ்மிஸ்னு சொல்லுவோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ரெசிபிக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இடையில சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, அதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவு கலர் பொடி, கேசரி பொடி இருக்குல்ல, அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஆரஞ்சு கலர் இல்லைன்னா லெமன் எல்லோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு கலரில் செய்கிறோம். அதுக்கப்புறமா நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் போல் சேர்த்து இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், சைட் பை சைடாக சேர்த்துட்டே நான் கலந்துட்டுருக்கேன். இப்படி கலந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரவை கட்டி தட்டாமல் வரும், இல்லைன்னா கட்டி அங்கங்கே நின்றுக்கிறோம், அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எப்படி வந்து அந்த தண்ணிலாம் உறிஞ்சிட்டு ரவை வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கிறலாம். வெள்ளை சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து கலந்து விடுங்க. நம்ம சர்க்கரையை சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸு. நம்ம வந்து எப்போதுமே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டே நம்ம சர்க்கரையை சேர்த்து கலப்போம். அது வந்து பாகு பதம் மாதிரி வந்துடும். அதனால தான் நம்மளுடைய கேசரி வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா கெட்டியாகிக்கிறோம். ஆனால் அந்த ஹோட்டலில், கல்யாண வீடுகளில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ரவை வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சர்க்கரையை கொட்டி கிளறுவாங்க கடைசியாக. இடையில நீங்கள் நம்ம 1/2 கப் நெய் வச்சுருக்கோம், அதை வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த மாதிரி இடையில சேர்த்து கலந்துட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வந்து வெந்திருக்கு. ரவையெல்லாம் உதிரியாக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கடைபிடிக்க வேண்டியது 2 தான். ஒன்று வந்து அளவுகள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம ரவை வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் எக்காரணத்தை கொண்டு ஆன் பண்ணவே கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கலக்கணும். கடைசியாக நம்ம நெய் ஊற்றணும் பார்த்தீங்களா, ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தடவி வச்சுருங்க. அப்படியே வந்து அது இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள். உங்களுக்கும் ரெஸ்டாரண்ட் சுவையில் பெர்ஃபெக்டான ஒரு ரவை கேசரி வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.